இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் பாறை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் பாறை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகவான அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. கிருபையின் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிட்சிக்கிறாராம். அநேக நேரம் சிட்சைகள், அதாவது சில கட்டுப்பாடுகளை ஆண்டவர் வைக்கும் பொழுது, சில பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது நாம் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் நான் மட்டும்தானே கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும்தானே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, எனக்குத்தானே சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டது, என் பாதை தானே கடினமாக இருக்கிறது. பல விதத்திலே பல நேரம் நாம் காரியங்களை கேட்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை சிட்சிக்கிறாராம். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இம்மைக்கு பிறகும் அருமையிலே என்னோடு கூட என்னுடைய ராஜ்யத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த பெரிதான நோக்கத்தோடு திட்டத்தோடு தான் அதை செய்கிறார். அநேக நேரத்தில் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் அப்படியே விட்டுவிடுவதில்லை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் சிட்சைகளின் பாதையிலும் அவர்களை நடத்தினதை பார்க்க முடியும். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். அவன் பாதை மாறி போகும் பொழுது சிட்சித்து மீண்டும் தன்னுடைய பாதைக்கு கொண்டு வருவார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. 99வது வயதிலே மீண்டுமாய் ஒரு 13 வருட இடைவெளிக்கு பிறகு தேவன் சந்திக்கும் பொழுது அவன் காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த 13 வருட பாடுகள், இவ்வளவு கஷ்டங்கள், வீட்டிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. ஆபிரகாம் அந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மீண்டுமா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார். நடந்தது என்ன? அங்குதான் அற்புதத்தின் வாசல் திறக்கிறது, அதிசயம் நடக்கிறது. கற்பம் தரிக்க முடியாத தன்னுடைய மனைவி கற்பம் தரிக்கிறார். இவனுடைய பேரும் ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றுகிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை 100வது வயதிலே பெற்று எடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சிற்றையின் பாதையிலே போகும் பொழுது சோர்ந்து விடாதீர்கள். ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், பெரிய பங்கை வைத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் நித்திய காலமாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அதை சகித்துக் கொண்டு முன்னேறி செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அருமையான மனிதன் குதிரைகளை வளர்த்தானாம். ஊருக்கு வெளிப்புறத்தில் ஒரு பெரிய ஃபென்சிங் போட்ட ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி குதிரைகளை அங்குதான் மேய விடுவான். அதுல ஒரு குதிரை மட்டும் மிகவும் அழகாக அருமையாக இருக்கும். அந்த குதிரையை மட்டும் காலில் ஒரு கட்டு போட்டு ஒரு கட்டையை கட்டி வைத்திருந்தானாம். அந்த வழியாய் போன ஒரு மனிதன் பார்த்தாரா, அந்த குதிரையை சுதந்திரமாக நீ அதை மேய விடலாமே, அழகாக இருக்கிறது, இதை போய் இப்படி கட்டி காலோடு ஒரு கட்டையை கட்டி விட்டு கொடுத்து வைத்திருக்காய் சொல்லும் பொழுது அந்த எஜமான் சொன்னானாம், எல்லா குதிரைகளும் மேய்கிறது, ஆனால் இந்த குதிரை மிகவும் அழகா இருக்கிறது, எனக்கு அருமையானது. சில நேரம் இந்த குதிரைகள் போட்டிருக்கிற வேலியை தாண்டி வெளியே போய்விடுகிறது. ஆனால் இந்த குதிரையும் அப்படி போய்விட்டால் இதனுடைய இழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எனக்கு வேண்டும். அதனால் இது என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாகத்தான், இதனை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, இதை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, என்னை விட்டு போய்விடக் கூடாது என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த குதிரையை வளர்த்த அந்த எஜமான் சொன்னானாம். எத்தனை உண்மை! இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு அருமையானவர்கள். உலகம் ஒருவேளை நம்மை நேசிக்க மறுக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மற்றபடி நம்மளை அற்பமாக கூட எண்ணலாம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதற்காக தானே கல்வாரி சிலுவையிலே தமது ரத்தத்தை சிந்தி கொடுத்தார். இந்த நாளிலும் கூட வேதனையோடு போறீங்களா? எல்லா பக்கங்களும் மாறி மாறி பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்களா? இனி அவ்வளவுதான், இப்படியேதான் வாழ்க்கை இருக்க போகுதா? இந்த வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான்.
இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். இவைகள் நம்மை மீண்டும் மீண்டுமாய் புதுப்பித்து உயிர்ப்பித்து உருவாக்கி ஆண்டவருக்காய் நிற்கும்படியாய் செய்கிறது. தொடர்ந்து பொறுமையோடு காத்திருப்போம். ஒரு நாள் வரும், இந்த சிற்றைக்கு முடிவு வரும். சிறகில் அடித்து உன்னதங்களிலே பறக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள் என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகள், எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள் சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்கள் ஏராளம் அப்பா. எனக்கு மட்டும்தான் அந்த கடினமான பாதை, எதை செய்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, எதை செய்தாலும் தோல்வி, எதை போனாலும் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு, சரீர பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து பாடுகளை சகிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. அதே நேரத்தில் சிற்றை கண்டு பின்வாங்கி விடாதபடி, உலகத்தை தேடி ஓடி விடாதபடி, இந்த உலகத்தின் காரியங்களை சார்ந்திராதபடி உன்னதமான உண்மை சார்ந்திருக்க நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உலகத்தின் காரியங்களினாலே அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவரோடு பிரயாணப்படுவதோடு மட்டுமல்ல, வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாகவும் விரும்புகிறார். அதற்காகத்தான் சிற்சையை அனுபவிக்கிறார். சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அந்த சந்தோஷமான வாழ்விலே நிச்சயமாக ஒரு நாள் இந்த சிற்சைகள் நம்மை கொண்டு சேர்க்கும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.